ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாசனை பொருட்கள்னு சொல்கிறோம்ல, என்னென்னலாம் பிரியாணி குருமாவுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் என்னது லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வாசனை பொருள்களாக யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பாருங்களேன், நமக்கு மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய பொருளும் இருக்குது. இது சாதாரணமாக நம்ம உணவு பொருள் தான், சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அதனால இதை நான் சொல்றேன், சரிங்களா? அந்த பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை ஒரு 50 கிராம் வாங்கி நல்ல மிக்சியில் கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். அதை நல்லா தூளாக பொடிச்சு வச்சுட்டோம்னா இதை டெய்லி ஒரு உங்களுடைய சர்க்கரை அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 300 350க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தயிர், 50 இல்லைன்னா 100 தயிர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பட்டை 3/4 ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கிட்டு அதை காலையில் சாப்பிட்ருங்க. இது ஒன்றுமே பண்ணாது, பட்டையும் தயிர் தான் இல்லையா? இது நம்ம வீட்லேயே நம்ம பண்ணது தான். இது உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. இது மாதிரி இதை தினமுமே சாப்பிட்டு வாங்க. 48 நாள் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாரத்திலேயே இதோட சைடு எஃபெக்டை இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் அதனோட எஃபெக்டை பார்த்துக்கலாம். எப்படின்னா, சுகருடைய அளவு குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஏன்னா சுகர் இருக்கவங்களுக்கு உடம்புல ஒரு சோர்வு இருக்கும். ஒரு இடத்துக்கு போகணுமா, இது செய்யணுமா அப்படின்னு ஆர்வம் இருக்கும், போகணும் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் கிளம்பும் போது டயர்டாக ஆகிடும், நமக்கு ஒரு சோர்வு இருக்கும், ஒரு அலர்ச்சி இருக்கும். என்ன, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 24 நாட்கள் இல்லை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து திரும்ப நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சுகருனால வரக்கூடிய எந்த விதமான அலர்ச்சியோ இல்லை சோர்வோ இல்லை பசியின்மையோ எதுவுமே வராதுங்க. இதில் இன்சுலின் சுரக்கிறத மேம்படுத்தும், குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்தி வைக்கும். சுகரை ரொம்ப குறைச்சிடாது, குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்தி வைக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம்தான் இது. அதனால் இது சைடு எஃபெக்ட் எதுவும் வராதது. அதனால தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான், தயிரும் சரி அந்த பட்டையும் சரி. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா வேண்டாம், விட்டுருங்க. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பதிவை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும்